Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரணி திருமுருகன். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க. யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா, எப்படிலாமா ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி எனக்கு சூட்டபிளாக இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும். அதே எல்லாமே நம்ம இப்போது ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர். இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் முருகர் நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம். ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். மேம், இப்போ ஒரு ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க. சனி வக்ர பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில மகர ராசிக்கு எப்படி அமையுது? ஸோ மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக இருக்கும். அந்த வாய்ப்பை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது அது இவங்களுடைய ஃப்யூச்சரை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். ஃப்யூச்சரில் இவங்க என்ன பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பொசிஷனுக்கான ஒரு ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு சின்ன விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க சில மாற்றங்களை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியில் அவங்க மைண்ட் ரீதியாக ஒரு கிளாரிட்டிலாம் கிடைக்கும், ஒரு ஆன்சர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சருக்கான அந்த ஒரு சில முக்கியமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலும் கிடைக்கும். அடுத்து நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணேன், என்னோட லைஃப்பில் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கா? ஸோ இவங்க எப்போவுமே இவங்க சந்தோஷமாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எந்த மாதிரியான ஒரு ஹெக்டிக் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், பிஸி ஸ்கெடியூலாக இருக்கட்டும், பட் அப்பப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், இதை மட்டும் நீங்கள் தொட்டுறாதீங்க, தொட்டால் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக சம்பாரிச்சது எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இது இவங்களுக்கு எந்த விஷயம் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை பிம்பத்தை கொடுக்கலையோ அதை ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் போதே மனசு நெருடலோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு நெருடலாக இருந்தாலும் பட் இதை இன்றைக்கி தொடங்கிட்டோம், இன்றைக்கி இதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் மனசு நெருடலாக இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அது பெரிய பாதிப்பை கொடுக்கும், இழப்பை கொடுக்கும். அது மாதிரி மனசுக்கு ஒன்று சரியில்லைன்னு தோணிச்சுன்னா அதை செய்யாமல் இருந்தால் நல்லது. அது பண ரீதியான விஷயங்கள் அது ரொம்ப கண்டிப்போட கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்துட்டாங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்திடலாம். அடுத்து மகர ராசியில் பிறந்தவங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்? ஸோ அவங்களோட ஹெல்த் பார்க்கும்போது மனசை கண்ட்ரோல் பண்ணணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னை ஏன் இப்படி பண்ணாங்க, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், மற்றவங்க நல்லா இருக்காங்களே, நான் எதுக்கு இந்த அளவுக்கு சஃபர் ஆகிறேன், இப்படிலாம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கும். ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும். மென்டலி அவங்க சஃபர் ஆகும்போது உடல் உபாதைகள் ஏற்படும். தென் அதுக்கப்புறம் அவங்களோட வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, அந்த ஒரு மென்டாலிட்டியை விட்டுறணும். ஸோ நமக்கான விஷயங்கள் நம்ம செய்கிற நல்லது தீமையும் நம்மளுக்கு அது நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போது அதை கடந்து போயிடலாம், அதை சரி செஞ்சுக்க பார்க்கலாம் அப்படின்ற தன் செய்கிற தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ஒரு மென்டாலிட்டி மாற்றிட்டானா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய உடல் நல கோளாறுகள் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக அமையும்? ஸோ இவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டாங்களோ, எதற்காக வெயிட் பண்ணாங்களோ அது நடக்கக்கூடிய பீரியடாக இந்த காலகட்டம் இருக்கும். சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய படிப்பு சார்ந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே பொறுமையை கையாண்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு இருக்குது. அண்ட் வரக்கூடிய காலங்களில் மனசுக்கு ஒரு விஷயம் சொல்லும், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது அனலைஸ் பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே அனலைஸ் பண்ணுவாங்க, இது ஃபியூச்சர் எப்படி இருக்கோ அதுன்னு. அப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு அது ஓகேன்னும் போது அது உடனே பண்ணலாம். இவ்வளோ நாள் பொறுத்தது போதும், இதுக்கு மேலே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அடுத்து ஜாப் நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான்
தைரியமாக பண்ணலாமா? ஸோ தாராளமாக பண்ணலாம். என்னென்னா மனசுக்கு பிடிச்சவங்களோட கைகோர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க பர்சனோடைய லவ் பர்சன் ஆர் மேரேஜ் பர்சன் அவங்களோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து இல்லை அவங்களோட சேர்ந்து தான் பண்ணணும்னா கூட அவங்களுடைய சப்போர்ட்டில் பண்ணுறது, இல்லை அவங்களோட சஜஷன் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அந்த பர்சனோடைய மனசுக்கு பிடித்த பர்சனோடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஸோ இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மோல்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி ஸ்டேபிள் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமாக அவங்களால பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய ஃப்யூச்சர் என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன, இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத இவங்க ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். பண்ணிவிட்டு தென் அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியும். என்னோடய ஃபேமிலியிலேருந்து எனக்கு எதுவும் சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. பேரண்ட்ஸும் வந்து எல்லோரும் இருக்காங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஸோ என்னை எல்லோரும் டீலில் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நான் பார்த்து பண்ணாதான் எங்கள் வீட்டில் இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து மாறுமா? என்னோடய பார்ட்னரோ இல்லை என்னோடய பேரண்ட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சிஸ்டர்ஸோ யாராவது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா ஏதாவது மாறுமா? ஸோ இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சப்போர்ட் வந்து இவங்க தான். பண ரீதியான சப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது யாரும் தரமாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. இவங்களே தான் வந்து மோட்டிவேட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். பட் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க கண்ட்ரோல்டாக இருந்துட்டாங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகாமல் கண்ட்ரோல்டாக அவங்களுடைய வேலைகளை வந்து பார்த்தாங்கன்னா யாருடைய சப்போர்ட்டும் தேவை கிடையாது. ஸோ இவங்களே ரன் த்ரூக்கு ஓடிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பெருசாக எந்த சப்போர்ட்டும் இவங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நம்ம பார்ட்னர் வந்து இப்போ ஒரு மாதிரி இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. இப்போது என்னோட ஃபேமிலியோடு இருக்கும்போது என்கிட்ட இருக்க மாதிரி நல்லா மிங்கிள் ஆக மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே மாறுமா? ஸோ இதெல்லாம் மாறுறதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு அதற்கான விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அவங்களுடைய பார்ட்னருக்கு என்ன இமோஷ்னல் நீட்ஸ் இருக்குது, இமோஷ்னலி அவங்களுக்கு என்ன தேவை, இவங்க சைட்லேருந்து என்ன விஷயங்கள் வேணும், அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், நம்மளும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் பார்ட்னரோட இருக்கும்போது, இதெல்லாம் முதல்ல அவங்க செய்யணும். ஸோ அவங்க தரப்பில் அதை செஞ்சாங்கன்னா அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸிங் அவங்களோட பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா அவங்க பார்ட்னர் சைடும் நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அவங்களுக்கு தேவையான இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, இப்போது மகர ராசிக்கு வந்து முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அதிசயகரமான நிகழ்வுகள் வந்து நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்படி நடந்துருச்சுனாலும் மருதமலை முருகரை போய் இவங்க ஃபேமிலியோட விசிட் பண்ணி ஒரு பூஜை வேண்டுதல்களை வந்து வைக்கலாம், நிறைவு செய்யலாம். ஆர் அப்படி இன்னும் எனக்கு நடக்கலை, கொஞ்சம் ஒரு மாதிரியே போயிட்டுருக்கேன், லைஃப் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா மேற்கொண்டு அவங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு அதிசயமான நிகழ்வுகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா மருதமலை முருகர்கிட்ட போயிட்டு ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு வரலாம். முருகா, எனக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடு, நல்ல ஒரு விஷயங்களை கொடு, நிச்சயமாக நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு வந்தாலும் அது நடக்கும். ஸோ அதிசயங்கள் நடந்துட்டாலும் நடக்கணும் அப்படின்னாலும் மருதமலை முருகரை அவங்க வழிபாடு செய்கிறது, தரிசனம் பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நேர்களே, நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க, கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் வந்து கிடைச்சிருக்கும். முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும், ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி, நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.